ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேரபிள் ஆஃப் த டேலண்ட். தாளந்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25வது அதிகாரம் 14லிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் தாலந்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரத்யுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஸோ இந்த வசனத்தில் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் தாளந்துகளை குறித்து சொல்கிறார். ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தருக்கு 1 தாளந்து. ஸோ அவர் ஒவ்வொருத்தருக்கும் இதை தன்னோட ஊழியக்காரருக்கு இதை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ரொம்ப காலம் கழித்து வரும்போது இந்த 5 தாளந்து உள்ளவன் என்ன பண்ணுறான்னா, வேறு 5 தாளந்தை என்ன பண்ணுறான், சம்பாதிச்சு மொத்தமாக எஜமான் கிட்ட கொடுக்குறாரு. 2 தாளந்து வச்சிருக்கிறவரும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த 1 தாளந்து இருக்கிறவர் மட்டும் புதைச்சி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கதை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டரோட வார்த்தையை இப்போ நமக்கு ஆண்டர் 5 தாலந்து கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொன்னால், அந்த 5 தாலந்தையும் நம்ம இன்னொருக்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணும்போது நல்லா தெரியும். அன்றைக்கி அந்த 5 அப்போ 2 மீன் எடுத்துகிட்டு ஆண்டர்கிட்ட கொடுக்கும்போது தட் வாஸ் மல்டிப்ளைட் டு மெனி பீப்புள். ஆமாம், அதை ஆண்டர் அதை ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. ஸோ ஆண்டவர் இப்போ நம்ம கையில் அதை கொடுத்துருக்குறாரு, அந்த 5 தாலந்துகள் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது தட் வில் மல்டிப்ளை. மற்றவங்கக்கிட்ட நம்ம அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவர் வேறு 5 காரியங்களை அவர் கற்றுக்கிறதுக்கு, அவர் சம்பாதிக்கிறதுக்கு அது அவ்வளோ பிரயோஜனமாக இருந்திருக்கு. அப்படி தானே? ஸோ உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவன் கிட்ட இருந்து அதை எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ உள்ளவன் கிட்ட ஷேர் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது. அதை இன்னொருத்தருக்கு நான் பகிர்ந்து கொடுக்கணும். இப்போ ஆண்டரை பற்றி எனக்கு ஒரு 5 காரியங்கள் தெரியும், அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ இனிமையானவர், இல்லை என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு 5 டெஸ்டிமனி இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் அதை போய் இன்னொரு இடத்துல போய் இன்னொருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது, ஆண்டரை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணும்போது, அங்கே இருந்து ஆண்டர் அவங்கக்கிட்டையும் இருக்கும். அப்படி தானே? ஆண்டர் நமக்கு மட்டும் தான் கொடுத்துருக்குறாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது, அங்கேயும் யாருக்காவது கொடுத்துருப்பார். ஸோ நம்ம எடுத்துகிட்டு போய் அதை போய் ஷேர் பண்ணும்போது தான் நம்மளால் மிச்ச காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், நம்ம இன்னும் பலப்பட முடியும். ஆண்டரை குறித்து நம்ம உலகத்திலே சொல்கிறோம்,
நம்மளோட நாலேஜை எந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து திரும்பி நிறையா கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆண்டோட காரியத்தில் மட்டும் அது எப்படி தப்பாக போகும்? அப்போ 5 விஷயம் தான் எனக்கு ஆண்டரை பற்றி சரியாக தெரியும். அந்த 5 விஷயம் என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஆண்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது, கற்றுக்கிட்டது, ஆண்டரை எனக்கு வந்து சாட்சியாக கொடுத்தது, இல்லை இந்த 5 மிராக்கள் என் வாழ்க்கையில் ஆண்டர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் இதை போய் பகிர்ந்து கொடுக்கும்போது அங்கே நான் இன்னும் ஒரு 5 காரியங்களை நான் வந்து யார்கிட்ட இருந்தாலும் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். அதே போல் எனக்கு 2 காரியம் தான் பண்ணியிருக்கிறேன், நான் அந்த 2 காரியத்தை எடுத்துகிட்டு போய் நான் போய் சொல்கிறேன். எனக்கு சுவிசேஷத்தில் 2 பாயிண்ட் தெரியும், எனக்கு ஆண்டரை பற்றி 2 பாயிண்ட் தெரியும், எனக்கு 2 நன்மையை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னும் போது நான் அதை போய் வெளியே போய் ஷேர் பண்ணும்போது அதுலேருந்து இன்னும் அவங்க பக்கத்தில் உள்ள ஒரு 2 காரியத்தை நமக்கு சொல்லுவாங்க ஆண்டரை பற்றி. ஸோ தட் இஸ் கெய்னிங். அதுக்கு பேர் தான் சம்பாதிக்கிறது. எக்ஸ்ட்ராவாக நான் வெறுமனே இது காசை பற்றின விஷயமோ டேலண்ட்ஸ் மட்டும்தானோன்னு கிடையாது. ஆண்டவர் அறிகிற அறிவை நான் எவ்வளோ தெரிஞ்சிருக்கேன், அதை நான் எப்படி மற்றவங்களுக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறேங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு டேலண்ட் இருக்கிறவன் வந்து என்ன பண்ணிடுறான், புதைச்சி வச்சிடறான். ஸோ நம்மளோட விசுவாசத்தை புதைச்சி வைக்கிறது தட் இஸ் நாட் அட் ஆல் கோன் ஹெல்ப். நம்மளுக்கும் அது பிரயோஜனம் கிடையாது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. எனக்கு ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு, அங்கே யாரோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அந்த மிராக்கில் அனுபவிக்க முடியாமல் அப்படின்னா நமக்கு நடந்த மிராக்கில் நமக்கு நடந்த சாட்சியை நம்ம சொல்லும்போது அவனோட வாழ்க்கைக்கு அது அவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். அதை நான் வந்து எனக்குள்ளேயே புதைச்சி வச்சுக்கிட்டேன்னா யாருக்குமே அது பிரயோஜனமே கிடையாது. எனக்கு ஆண்டர் செஞ்ச நன்மையை நான் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அது எனக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது ஆண்டர் எதுக்கு சாட்சி கொடுக்குறாரு? அங்கே ஒருத்தங்க வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எனக்கு செஞ்ச தேவன் அவங்களுக்கும் செய்ய வல்லவர். அவர் முதல்ல அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன், அவங்க எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறவர் தான் இப்போ என்ன பண்ணுறாரு, எனக்கும் தேவனாக இருக்கிறாரு அப்படின்றது அவங்க எல்லாரும் சொன்னதுனால தான் என்ன பண்ணுது, அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு தெரியுது. அப்போது நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம சொல்லி கொடுக்குறோன்னா நமக்கு நடந்த நல்ல காரியங்களை ஆண்ட நாம மகிமைப்படுத்தும்படியாக நம்ம வெளியே சொல்லும்போது தான் அது பிரயோஜனம். அது ஒரே ஒரு காரியம், ரொம்ப சின்ன காரியம், ஏசு உன்னை நேசிக்கிறார்ன்ற காரியம் மட்டும்தான் எனக்கு தெரியும், அவரால் அவ்வளோ நேசிக்க முடியும், நம்மளை அவ்வளோ நேசிச்சு தான் நமக்கு வந்து இவ்வளோ நல்ல வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அதை சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா சுவிசேஷம் வந்து நம்ம மேலே விழுந்த பெரிய கடமை. அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டரை பற்றி இவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அப்போது அவன் வந்து எஜமான பற்றி சொல்கிறான். இப்போ நம்ம ஒருவேளை ஆண்டரை பற்றி நம்ம சொல்கிறோம், கடின இருதயம் உள்ள ஆண்டவர் நம்மளுக்கு அப்படி கடினம் இருதயம் உள்ளவர்னா முதல்ல அவனுக்கு ஒன்று முதல்ல கொடுப்பாரா? நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டார், அப்படி தானே? அவ்வளோ கடின இருதயம் உள்ள தேவன் நம்மளோட தேவன் கிடையாது. உண்மையாகவே எங்கேயாவது வசனக்கா அவர் கடின இருதயம் உள்ள தேவன், நமக்காக எதுவுமே வந்து செய்ய மாட்டார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முக்கியமான பாயிண்ட் இந்த தாளந்த உள்ள இதுலேருந்து என்னென்னா, ஆண்டவரை அறிகிற அறிவு சரியாக இருக்கணும். நான் எப்படி வேணால் ஆண்டரை அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். அவன் வந்து என்ன சொல்கிறான், கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அவன் தெரிஞ்சிருந்திருக்கான், அவனுக்கு யார் சொன்னாங்கன்னெலாம் தெரியல, ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது யார் சொல்லியோ இவன் கேட்டோ அப்படின்னு பார்த்தா இவனுக்கு வந்து அது தெரிஞ்சுக்க, நான் அறிவேன், நான் தெரிஞ்சு தான் வச்சுருக்கேன், நான் பார்த்ததில்லை, நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் தெரிஞ்சு தான் வச்சுருக்கான். ஆகையால் நான் பயந்து போய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஆண்டரை பற்றி சொல்கிறதுலையா, நீ என்னை பற்றி நான் உனக்கு செஞ்ச மகத்துவத்தையும் நான் உனக்கு பண்ண நன்மைகளையும் நீ வெளியே சொல்கிறதுக்கு பயப்படணும் அப்படின்னு ஆண்டர் எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இருதயத்துக்குள்ளேயே நம்மளோட நிலம் எது? நம்மளோட ஹார்ட் தான் நம்மளோட நிலம். அங்கேயே நான் புதைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஸோ இதோ உம்முடைய நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும். ஏதோ ஆண்டவர் வந்து ரொம்ப நமக்கு பண்ணி நம்ம அவருக்கு பெரிய திரும்பி ரிட்டர்ன் பேக் நன்மையை வந்து அதை பல மடங்காக கொடுக்கறதுல தான் இருக்குது. அவர் நமக்கு ஒரு நன்மை செஞ்சுருக்கிறாருன்னா அதை நம்ம 10 பேருக்கு சொல்கிறதுல தான் இருக்குது ஆக்சுவலி அதோட பியூட்டியே. ஸோ இங்கே வந்து இவன் என்ன பண்ணிடுறான், அந்த ஒன்றத்தையும் பத்திரமா வச்சுருந்தா இந்தாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக சொல்கிறான். அப்போ எஜமான் என்ன சொல்கிறாரு, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே.
அப்போ ஆண்டவர் வந்து நீ அறிஞ்சது இது இந்த பாதி சொல்லியிருக்கிறாரு. அவன் எக்ஸ்ட்ராவாக சொன்னது என்ன, கடினமுள்ள மனுஷன் அப்படிங்கிறது தான் அவன் சொன்ன எக்ஸ்ட்ரா வேர்ட். அப்போ இது வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்ற, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கியே, அப்படியானால் இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கல, நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்போது ஒன்றே ஒன்று கொடுத்துருக்கேன் உனக்கு நான், நீ ஒன்று அந்த மிச்சம் கொடுத்தாருல, எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் கொடுத்துருக்குறாரு. அப்போ அவங்கக்கிட்ட ஒன்று இவன் போய் கேட்டிருந்துருக்கலாம், நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, நான் எனக்கு எதாவது பண்ணணும்னா எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். இல்லைன்னா யார்ட்டையாவது கொடுத்து நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு பெனிஃபிட் ஆக்கிக்கோங்க அப்படின்னாவது சொல்லியிருந்துருக்கலாம். அப்போது திரும்பி வரும்போது இவனோட பங்கை வாங்கி எஜமான்கிட்ட வந்து அவன் ரிட்டர்ன் பேக் பண்ணுறதுக்காக அது பிரயோஜனமாக இருக்கும். அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி. ஸோ இதில் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அது மல்டிப்ளையே ஆகலை, அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கூட அதில் கிடைக்கவே இல்லை. அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். ஸோ அவன்கிட்ட இருக்கிறத வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 10 தாளந்தா ஒருத்தன் ஆக்கியிருக்கான்ல, அவன்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்தாச்சு. ஸோ உள்ளவனுக்கு வந்து உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ உங்களுக்குள்ள விசுவாசத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு, உங்கள் இருதயத்துக்குள்ளே விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் அறிகிற அறிவை கொடுத்துருக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆண்டரை பற்றி நம்ம எவ்வளோ காரியங்களோ கேட்டிருப்போம். ஒரு 10 பாயிண்ட் கேட்குறோன்னா அதில் 2 விஷயங்கள் சரியானவைகளாக இருக்குன்னா அதுதான் நமக்கு பலன் தரும். நான் வந்து ஆண்டரை வந்து அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு, நான் நிச்சயமாக அவர் யார் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவரை நான் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம அப்பா அம்மாவை நம்ம யாரும் அறகுறையாக தெரிஞ்சுக்கிறதில்ல. அவங்க கூடவே இருந்து எங்கள் அப்பா அம்மா இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா அப்பா இதுக்கு இந்த காரியத்துக்கு இப்படி தான் திட்டுவாங்க, எங்கள் அம்மா அப்பா இதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். எப்போ தெரியும், நம்ம கூடவே இருந்து நம்ம செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். யாரோ சொல்கிறதுனால அந்த பிள்ளைங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க நம்ம கூட வந்து வாழ்றாங்க. இப்போ வந்து நம்ம ஆர்ஃபனேஜ்லேருந்து ஒரு வளர்ந்த குழந்தைய கூட்டு வரோம்னா அந்த குழந்தை ஒரு விதத்தில் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே, அப்பா அம்மானா இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான். ஆனால் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் அப்படியே தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பழகி பார்க்காம, அவங்க கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், அவங்களோட ஒரு நினைவுகளை வந்து இதனால தான் இப்படி யோசிக்கிறாங்க நம்ம அம்மா அப்பா, இதனால தான் இப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்காமல் அந்த பிள்ளைக்கு வந்து அம்மா அப்பாவை பற்றின கரெக்டான நாலேஜ் இருக்கவே இருக்காது. அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் அதிகமாக மிஞ்சும். பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாவை சரியாக புரிஞ்சிக்கலாம், அம்மா அப்பா பிள்ளைங்களை சரியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரே கேஆஸாக தான் இருக்கும். அங்கே சமாதானம் நிம்மதிங்கிறதுக்கு இடமே இருக்காது, அப்படி தானே. அதே மாதிரி தான் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டாலும் அதே பிரச்சனை தான். ஒன்று தெரிஞ்சிக்கவே இல்லைனாலும் பிரச்சனை, நல்லா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலியாக வாழ முடியும். ஸோ அதே போல் தான் ஆண்டவரை சரியாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட வாழ்க்கை பலனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா அது எந்த சூழ்நிலையும் நமக்கு பலன் தரப்போகிறது. அறகுறையாக நீர் விதைக்காத இடத்துல நம்ம வந்து அவரை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ப்ரைஸ் பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்லிடுறோம், நீர் கடினம் உள்ள மனுஷன், எனக்கு வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒன்றே ஒன்று கொடுத்ததுனால நம்ம அதை யூஸ் பண்ணலன்னா நம்ம தப்பு பண்ணுறோம். நிச்சயமாக எனக்கு ஒரே ஒரு மிராக்கிள் தான் என் வாழ்க்கையில் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஒரே ஒரு சாட்சியை தான் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரே ஒரு நன்மை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சி நம்ம அவரை முழுசாக அறியறத நம்ம நிறுத்திட்டோம். நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம பிரயாசமே எடுக்கலை, நம்ம அதை வந்து ரொம்ப ஏளனமாக நினைக்கிறோம். நீங்கள் என்ன எனக்கு ஒன்றே ஒன்று தான் கொடுத்தீங்க, இதை வச்சுட்டு என்ன என்கிட்ட பெருசாக கேட்குறீங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம். அவர் கடினமுள்ள மனுஷன் அப்படின்னு அவன் சொல்கிற மாதிரி நமக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம வி ஆர் கிரேட்ஃபுல், நமக்கு தெரியும் நம்மளோட தேவன் வந்து கடினமுள்ள மனுஷன். அவரோட பிள்ளைகள் கிட்ட அப்படி கிடையாது. அவரோட பிள்ளைகள் கிட்ட அவர் அப்படி கிடையாதுன்னா 2 பேருக்குள்ளேயும் நம்மளோட அப்பா கிட்டேயும் நமக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நம்ம அவரை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் அவரை அடையாளம் காண முடியும். ஸோ இதில் என்ன பண்ணிடுறாரு, இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாத இடத்துலனா இவன்கிட்ட என்ன இல்லை, கர்த்தரை அறிகிற சரியான அறிவு இவன்கிட்ட இல்லை. ஸோ இல்லைன்னா ஒன்றே ஒன்று கொடுத்துருந்ததும் என்ன பண்ணிடுவார், அவர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ நம்ம தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற பிளேஸில் இருப்போம். ஸோ லெட் அஸ் நாட் வேஸ்ட் ஆர் டைம். நம்ம வந்து இப்போல்லாம் ஆண்டை அறிகிற அறிவு வந்து நிறையா இடத்துல கொட்டி கிடக்குது. முந்தியாவது நம்ம ஓடி போய் நம்ம ட்ராவல் பண்ணி தான் கேட்கணும். ஆனால் எல்லா காரியத்தையும் நம்ம வந்து ஆண்டரை பற்றி அறிகிற அறிவுனா நான் 10 காரியம் கேட்கணும், 10 காரியமே இங்கே இருக்கா, இல்லை அதில் 2 தான் வந்து சரியானதை நம்ம தெரிஞ்சிருக்கோமா அப்படின்ட்டு இந்த வசனத்தின் மூலமாக மட்டும்தான் we can know God. வேறு சோர்ஸே கிடையாது. அவர் அறிகிற அறிவு வந்து இங்கே நமக்கு இருக்கு, இப்போ நம்ம கையில் இருக்குது. அப்போது நம்ம நிறைய பேர் கையில் பைபிள் இருந்திருக்காது. அப்போது வந்து யார் கையில் வசனங்கள் கேட்கறதுக்கோ இல்லை போய் ப்ரைஸ் பண்ணுறதுக்கோ பிளேசஸ் இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்குற இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளல நம்ம ஆண்டரை பற்றி சொல்கிறதுக்கான சான்சஸ் இப்போ நிறையா இருக்குது.
நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆண்டவர் செஞ்ச நன்மையை நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட டைம் கொடுத்துருக்காரு, ஏகப்பட்ட சோர்ஸ் கொடுத்துருக்காரு, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அதை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நம்ம we are the ones who are going to regret it. ஸோ லெட் us நாட் டூ தட். அறிகிற அறிவு சரியாக இருக்கணும். அறகுறையாக அறிகிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்மளோட அப்பாவை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? நம்ம 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 பிள்ளைங்க வந்து நம்மளை பற்றி சரியாக தெரிஞ்சுன்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளை நம்மளை பற்றி சரியாகவே தெரிஞ்சுக்கல, எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டா ஒரு பீரியடில் we get fed up, right? ஓகே, இட்ஸ் ஓகே, அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஏன்னா we don't go and continuously prove. நம்ம வந்து கண்டினியூஸாக நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட தேவன் தான் ரொம்ப ஜென்யூன் காட். நம்மளோட காட் வந்து டிக்னிஃபைட் காட். அவர் வந்து அன்வான்டாக எங்கேயும் உள்ள வந்து நம்மளுக்கு பிடிக்காத இடத்துல he will not touch. நமக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்காத காரியத்தை இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்ன்ட்டு கடினம் உள்ள மனுஷன் நம்மளோட தேவன் கிடையாது. அப்பா அம்மா கூட கடினமாக நடந்து இல்லை நான் இப்படி கிடையாது, நான் இப்படி தான், நீ எப்படி என்னை பற்றி இப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற இடத்துல கூட நம்ம இருப்போம். பட் நம்மளோட தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. ரொம்ப பொலைட் காட், ரொம்ப காம் காட். அவரோட பிள்ளைகள்னு வரும்போது நம்மளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற தேவன். ஸோ அப்படிப்பட்ட தேவனை அறிகிற அறிவில் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.